அண்மை செய்தியை பார்க்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் முதலமைச்சரிடையே காரசார விவாதம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சட்டமன்றத்திலிருந்து வரக்கூடிய தகவல்களை நாம் பெற இருக்கின்றோம். அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தற்போது ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏற்கனவே முதல்வர் பதில் கூறிவிட்டதால் மற்ற அமைச்சர்கள் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பல்வேறு விவகாரங்கள் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் முதலமைச்சரிடையே விவாதம் நடைபெற்று வரக்கூடியதை பார்க்கின்றோம். நீட் தேர்விலிருந்து தற்போது பல்வேறு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் விவகாரங்கள் குறித்தும் பேசப்பட்டு வருகிறது. அங்கிருந்து நமக்கு கூடுதலான தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ நிறைய விஷயம் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைச்சிருக்கிறாரு, அதற்கு முதலமைச்சரும் பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீட் தேர்வு குறித்து ஏற்கனவே நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விவகாரங்கள் குறித்து பேசப்பட்ட தொடர்பான உங்கள் விவரம். நிச்சயமாக கோபால், அதாவது தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றும் போது பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தன்னுடைய பேச்சை அவர் தற்போது நிகழ்த்தி வருகிறார். அந்த அடிப்படையில் நேற்று தினம் முதலமைச்சர் தெரிவித்திருந்த யார் அந்த சார் என்ற இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதாவது எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் முதலமைச்சர் தெரிவிக்கும் போது இந்த விவகாரத்தில் அதிமுக மலிவான அரசியலை செய்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த கருத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதிமுகவினர் மலிவான செயலில் ஈடுபட வேண்டாம் என முதல்வர் பேசியிருக்கிறார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த போது அவருக்கு இதே சட்டப்பேரவையில் நடந்ததுதான் மலிவான அரசியல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல 2017ஆம் ஆண்டு நம்பிக்கைக்கு வரக்கூடிய தீர்மானம் கொண்டு வந்த போது சபாநாயகர் இருக்கையில் இருந்த தனபால் அவர்களை கையை பிடித்து இழுத்துவிட்டு திமுகவினர் செய்ததுதான் மலிவான அரசியல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேஜை மீது திமுகவினர் நடனம் ஆடினார்களே, அது மலிவான அரசியல் இல்லையா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அவர் ஒவ்வொரு அமைச்சரும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். யாரை மறைப்பதற்காக இவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள்? ஒவ்வொருவரும் மாறி மாறி தங்களுடைய அறிக்கையின் மூலமாக அதிமுகவை குறை சொல்வது யாரை காப்பாற்றுவதற்கு என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்கும் போது தவறான செய்தியை திரும்ப திரும்ப சொன்னால் அமைச்சர்கள் பதிலளிக்கத்தான் செய்வார்கள் என்று ஒரு பதிலை அவர் தெரிவித்திருக்கிறார். இதில் குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர், முதல்வர் ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டார், மேற்கொண்டு இதனை விவாதமாக்க வேண்டாம் என்று சபாநாயகர் கேட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, யார் அந்த சார் என கேட்டால் எதற்கு ஆளும் கட்சியினர் பதற வேண்டும், யாரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நடிக்கிறீர்கள் என்பன போன்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்கும் போது, யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை, யாரை காப்பாற்றவும் நாங்கள் முயற்சிக்கவும் மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்போம் என்றும் திரும்ப திரும்ப இதையே பேசினால் பொள்ளாச்சி பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டி இருக்கும் என்று அப்போது அவர் தெரிவித்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர், ஏற்கனவே இந்த விவகாரம் அவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு முதல்வரும் பதில் தெரிவித்து விட்டார், எனவே இதனை மேலும் விவாதிக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார். இதில் மேலும் குறுக்கிட்டு பேசிய அவை முன்னவர், இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு ஏதாவது பேசுவதாக இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிறப்பு புலனாய்வு குழு இதனை விசாரித்து வருகிறது, அவரிடம் உங்களுடைய புகாரை சொல்லுங்கள் என்று எதிர்க்கட்சியை பார்த்து அவை முன்னவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் கேட்டுக்கொண்டிருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த 2019ஆம் ஆண்டு அன்றைய தினம் புகார் அளிக்கப்பட்ட 24 மணி நேரத்திலேயே அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3 குற்றவாளிகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த குற்ற வழக்கு எண் உட்பட அனைத்தையும் சட்டப்பேரவையில தெரிவித்திருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்றுதான் சிபிஐயிடம் நாங்கள் முறையிட்டோம், அதன் காரணமாகவே சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பொள்ளாச்சி வழக்கில் புகார் தந்தவுடன் எஃப்ஐஆர் போடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது மட்டுமல்லாமல், ஆனால் இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அவ்வாறு இல்லாமல் நாங்கள் 24 மணி நேரத்திலேயே எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறோம், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைக்கு அடுத்த நாளே குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார், குண்டர் சட்டம் அவர்கள் பாய்ந்திருக்கிறது என்ற விவகாரத்தை தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அண்ணா நகர் சிறுமி வன்கொடுமை விவகாரத்துல அதிமுகவினுடைய வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக பேசலாமா என்ற போன்ற கருத்தை எல்லாம் முதலமைச்சர் தெரிவிக்கும் போது, அதனை அவர் தொடர்பாக கைது செய்யப்பட்ட உடனேயே அதிமுகவிலிருந்து அவரை நீக்கி இருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்பவர்
திமுகவினுடைய அனுதாபிதானே தவிர அவர் திமுகவினுடைய உறுப்பினர் அல்ல. ஒருவேளை அவர் உறுப்பினராக இருந்திருந்தால் நாங்களும் அவரை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கி இருப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை நேற்றைய தினமே முதலமைச்சர் பேசிவிட்டார் என்று சபாநாயகர் தொடர்ந்து எதிர்க்கட்சியை சமாதானப்படுத்த முயற்சிக்கும் போது இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி மீது தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதற்கு நாங்கள் தகுந்த பதிலை வழங்கத்தான் வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில பேசி வருவது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கோபால். சிவா, தற்போதைய உங்கள் விவரங்களுக்கு நன்றி.